அனைவருக்கும் வணக்கம். மனுநீதி சோழன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருடைய வரலாறு, அந்த பழைய வரலாற்று கதை நிறைய பேருக்கு தெரியாது. அதை நான் சொல்கிறேன். மனுநீதி சோழன் அப்படின்னா பேர்லேயே நீதி இருக்குது. நீதியை நிலைநாட்டணுங்கிறதுக்காக தன்னுடைய மகனை, அதாவது அடுத்த இளவரசர், அடுத்த அரசாட்சிக்கு தகுதியுள்ள தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு தண்டனை வழங்கியவர். அவர் தான் பார்த்திங்கன்னா மனுநீதி சோழன் அப்படிம்பாங்க. அந்த மனுநீதி சோழன் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து ஆட்சி பண்ணல, நம்ம தமிழ்நாட்டிலே தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்து ஆட்சி பண்ணார். ஒரு டைம் அதாவது இந்த மனுநீதி சோழன் தன்னுடைய அரண்மனை வாசலில் ஒரு மணி தொங்க விட்டுருக்காரு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, யாருக்காவது ஒரு நீதி வேண்டும் அப்படின்னா அந்த மணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு அவர் அரண்மனை மாடத்தில் இருக்கும்போது ஒரு மணி சத்தம் கேட்குது. என்ன எழுந்து போய் பார்க்கும்போது ஒரு பசு என்ன பண்ணுது, அந்த மணி கயிறை பிடிச்சி ஆடிட்டு இருக்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அந்த பசு அப்படியே நான் போகுது. எல்லோரும் பின்னாடி போகிறாங்க. பார்த்தோன்னா அந்த பசு அதனுடைய கன்று இறந்து கிடக்குது ஒரு இடத்துல. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவருடைய பையன்தான், அந்த ராஜாவோட மனுநீதி சோழனோட பையன் தான் என்ன பண்ணியிருக்காரு, தேரில் போகும்போது அந்த கன்றுக்குட்டியை அந்த தேர்காலில் விட்டு கொன்றிருக்கார். அதுக்கு நீதி வழங்கணும். அதே மாதிரி தண்டனை அவருக்கும். அவர் பையனையும் அதே மாதிரி தேர்காலில் விட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவரை கொலை பண்ணி தண்டனை வழங்கியிருக்காரு. பதிலுக்கு பதில், அதாவது நீதிக்கு நீதி. கன்றுக்குட்டியை எப்படி அவர் பையன் கொண்டானோ அதே மாதிரி அவர் பையனை இவர் கொன்று அந்த பசுவுக்கு நீதி வழங்கியிருக்கார். அது பேர்பட்ட மனுநீதி சோழன் பிறந்த தமிழ்நாடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.